ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒരു പീസ് சாப்பிட்டா போதும் மறுபடியும் சாப்பிட தோணும். அந்த அளவில் டேஸ்டான ஒரு நாடன் கனவ ரோஸ்டிൻ്റെ ரெசிபி தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கடல் ருசியுடைய டாப் லெவலில் தான் இன்னைக்கு நம்ம இந்த கனவ ரோஸ்ட் செய்ய போகிறது. சாப்பாடினொப்பவும் சப்பாத்தியோட கூடயும் எல்லாம் நல்ல காம்பினேஷன் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கு இந்த கனவ ரோஸ்ட்டு ஈஸியாக எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கனவ ரோஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ்ட்டு பண்ணுறதுக்காக இவ்வளோ கனவா நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு கனவா கூந்தல் என்னெல்லாம் மலையாளத்தில் பேர் இருக்குது. தமிழில் கனவா என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. வேறு பேர் ஏதாவது இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. இது தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மேலே இருக்கிற தோல் இதே மாதிரி நம்ம உரிச்செடுத்தால் போதும். பாருங்கள், இப்படி தான் சீக்கிரமாய் வரும். கத்தி கூட நமக்கு தேவையில்லை. சீக்கிரமாயிட்டு இதே மாதிரி இதனோட தோல் நமக்கு மாற்றி எடுக்கணும். தோல் மாற்றும்போது இது நல்ல வெள்ளை கலராயிட்டு வரும். அதுக்கப்புறமா இதனோட தலை அப்படியே நமக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். சீக்கிரம் வரும். உள்ளே எல்லாம் விரல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அழுக்கெல்லாம் எடுத்து மாற்றி நல்லா க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இதை ரவுண்டாயிட்டு நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். இதனோட சைடில் இருக்கிறது நமக்கு தேவையானது தான். இதே பாருங்கள், உள்ளே எதுவும் இல்லை. இது நமக்கு தேவை இருக்கிறது தான். அப்புறமா கத்தி வச்சு நமக்கு ரவுண்டாயிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பின்னாடி இதனோட தலையோட மேலே இருக்குன்னா இது மட்டும் நம்ம எடுத்து வெளியிலே களையணும். அது நமக்கு தேவையில்லை. இவ்வளோ தான் நம்ம எடுக்கும். மீதி நம்ம வேஸ்ட்டில் போடலாம். இது மட்டும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கனவா க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா கனவையும் இதே மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. இனி நமக்கு இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சட்டி நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. கடுகு போட்டிருக்கு. இனி தேங்காய் சின்னதாய் கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாய் கட் பண்ணியதும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். தேவையான உப்பு போடலாம். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு கரெக்டாகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இதனோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளி தான் நான் அது நல்லா அரைச்சி எடுத்தது தான். புளி கம்மியாய தக்காளி தான், அதனால தான் 2 எடுத்திருக்கு. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். அதுவும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். வணங்கும்போது நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், இவ்வளோ தான் நான் போட்டிருக்கு. இது போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதனோட பச்சை வாசம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கனவை இதிலேக்கு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கனவையும் இதிலேக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா சூடு தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நமக்கு இந்த கனவை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு எடுக்கணும். கிரேவி நல்லா திக்காயிட்டு இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். அப்புறமா ஒரு லெமன்ட பாதி புளிஞ்ச ஜூஸு இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதனோட விதை இதிலேக்கு போடக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலோடு சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டிலே கனவ ரோஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கனவ ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க.
தேங்க்யூ.